வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. டிவிஎம் யோகாவில் இணைந்துள்ள அனைத்து மெய் அன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். மகரிஷி அவர்களின் ஞானக்களஞ்சியம் புத்தகத்தில் இருந்து அமைதி என்ற தலைப்பில் அறிவின் அமைதி என்ற ஒரு சிறு கவிதைக்கான சிந்தனையை இன்று நாம் காண்போம். இறைவனது திருநிலையோடு இணைந்தபோது இன்ப துன்ப உணர்வுகளை கடந்து உயர்ந்து மறைபொருளாம் அறிவு அதன் முழுமை பெற்று மா அமைதி பெறும் அது பேரின்பமாகும். நிறை அறிவு நிலை ஈதே. இந்த பேற்றை நினைந்தோ மறந்தோ உலகில் மனிதன் அந்த துறை நோக்கி வாழ்க்கை கடல் நீந்துகின்றான். துணை குருவே வழி அறமும் தவமும் ஆகும். அதாவது மகரிஷி என்ன சொல்ல வராங்கன்னா, தனி மனிதன் உடலாலும் மனதாலும் அமைதி பெற்றால் அறிவும் அமைதி பெறும். மனம் என்பது சாதாரணமாக உடல் தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவில் அன்னமய கோஷமாக இயங்குகிறது. மீண்டும் மீண்டும் செய்த செயலையே திரும்ப திரும்ப செய்யும் மனோமய கோஷமாக இயங்குகிறது. இவ்விரு நிலைகளும் சிந்தனை இல்லாத உணர்ச்சி வயப்பட்ட பழக்க பதிவுகள் ஆகும். குருவின் உயிர் சேர்க்கையாலும் குருவின் துணையோடும் மனதை ஓர்மை நிலைக்கு கொண்டு வரும் முயற்சி தியானம் என்ற தவமாகும். மனதிற்கு மூலமான உயிரின் மீது மனதை செலுத்தும் போது மனமானது பிராணமய கோஷமாக உயிரையும் உயிரின் படர்க்கை நிலையான மனதையும் உணர்கிறது. இதுவே ஆல்பா நிலையாகும். ஆல்பா அலையில் மன அலைச்சுழல் வேகம் குறைவதால் விரியும் தன்மை கூடி மனமானது பேரியக்க மண்டலம் வரையில் விரிந்து பேரியக்க மண்டல ரகசியங்கள் எல்லாம் அறிவிற்கு புலனாகிறது. இதுவே விஞ்ஞானமய கோஷம் ஆகும். மேலும் விரிவடையும் போது பிரபஞ்சத்திற்கு அப்பால் உள்ள இருப்பு நிலையில் கலந்து நிறைபேறு பெறுகிறது. எல்லாவற்றையும் அறியக்கூடிய அறிவு பேரறிவு நிலையில் ஆனந்தமய கோஷம் ஆகிறது. இதுவே மனிதன் அறிய வேண்டிய பேறு. நீடித்த நிலைத்த அமைதியால் பேரின்பம் கிட்டுகிறது. இன்பம் துன்பம் என்பது மனதின் நிலை. மனம் கடந்தால் அறிவு. மறைபொருளாக உள்ள தெய்வம், அறிவு, உயிர், மனம் ஆகியவற்றை உணரும் போது அதுவே மனிதனின் முழுமை பேறு ஆகும். இதை அறிவதற்கும் அடைவதற்குமே பிறவி எடுத்துள்ள மனிதன் இந்த நல்விளை பயனை நினைத்தோ அல்லது மறந்தோ அந்த துறையை நோக்கியே வாழ்க்கையாகிய கடலை நீந்துகிறான். வாழ்க்கை கடலில் நீந்தும் மனிதனுக்கு துணையாயிருப்பது இறைநிலை எனும் குருவே ஆகும். வழியை காட்டுவது தவம், அறம் எனும் இறையுணர்வும் அறநெறியும் ஆகும். வாழ்க வளமுடன். இந்த ஒரு நல்ல வாய்ப்பை அருளிய டிவிஎம் யோகா சேனலுக்கு நன்றி.